பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் கர்த்தருமாய் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கே சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவர்களே கர்த்தர் தமக்கென்னு தெரிந்து கொண்டார். பக்தி வைராக்கியம் இருக்கணும்னு சொல்லி கர்த்தர் விரும்புகிறாங்க. யாக்கோபு 1:27 அந்த பக்தி எப்படிப்பட்டவங்களன்னு நம்ம பார்க்குறப்போம். எப்படிப்பட்ட பக்தி ஆண்டவர் எதிர்பார்க்குறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். யாக்கோபு 1:27 திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்தில் அவர்களை விசாரிக்கிறதும், அப்புறம் உலகத்தில் கரப்படாத படிக்க தன்னை காத்து கொள்ளுவது பிதாவாக தேவனுக்கு முன்பாக மாசில்லாத புத்தியாக இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது. அதாவது திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கணும். அதல்லாத உலகத்தின் கரை நமக்குள்ளே பெடக்கூடாது. இந்த 2 காரியங்கள் தான். திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிக்கணும்னு சொல்லப்படும் போது உபாகமம் 24:17 நியாயத்தை புரட்டக்கூடாது. திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைகளுக்கும் எல்லாம் ஒரு நியாயம் கொண்டு வரும். அந்த நியாயத்தை நாம் பொய் சொல்லி அது புரட்டக்கூடாது. வஸ்திரத்தை அடமானம் வைக்கக்கூடாது. திக்கற்ற பிள்ளைகளோட அடமானத்தை வாங்கக்கூடாது. அப்படின்னாக்கா அவர் பொய் சொல்லி ரட்சிப்புக்குள்ளே நடத்தக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. யோபு 22:7-9 வரை உள்ள வார்த்தைகளை அவங்களை வெறுமையாக விடக்கூடாது அப்படின்னு சொல்ல. நீதிமொழிகள் 23:10 படி சொத்து திக்கற்ற பிள்ளைகளுடையும் விதவைகளுடைய சொத்து நாம் அபகரிக்கக்கூடாதுன்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஓசியா 14:3 இரக்கம் பாராட்டணும். அவங்கள மேலே நம்ம இரக்கம் பாராட்டணும். அதுவும் இல்லாமல் அவங்கள அடுத்ததாக கரப்படாத பார்த்துக்கொள்ளணும்னு சொல்லும்போதே அக்கிரமங்கிறது ஒரு கரை. எரேமியா 2:22 அக்கிரமங்கிற ஒரு கரைன்னு சொல்லப்படுகிறது. ஏசாயா 57:17 பொருளாசை ஒரு அக்கிரமம். 2 பேதுரு 2:10 இச்சைகள் ஒரு கரை. 1 சாமுவேல் 2:28 அஞ்சனம் பார்க்கறது, குறி சொல்லுகிறது, நாள் நட்சத்திரம் பார்க்கறது, நேரங்காலம் பார்க்கறது, இதெல்லாம் ஒரு அக்கிரமம். அதெல்லாம் இந்த பக்தி உள்ளவங்களே அதனால தான் ஆண்டவர் தெரிஞ்சு வச்சுருக்காங்க. இந்த அக்கிரமத்துக்குள்ளே அவங்க நடக்கக்கூடாது. இந்த அக்கிரமம் அவங்க செய்யக்கூடாது. இந்த பக்தி உள்ளவங்க இதெல்லாம் பண்ண மாட்டாங்க. அதனால் பக்தி உள்ளவங்களே ஆண்டவர் இதுக்காக தெரிஞ்சுக்கணும். நீ இப்போ விதவைகளதையும் ஆறுமில்லாத விதவைகள் அவங்களையெல்லாம் நியாயம் விசாரிக்கணும். அவங்கள உபத்திரப்படுத்தக்கூடாது. அவங்கள விசாரிக்கிறவங்களாக இருக்கணும். திக்கற்ற பிள்ளவங்களே விசாரிக்கிறவங்களாக இருக்கணும். அவங்கள பொய் சொல்லி ஏமாற்றக்கூடாது. சொத்து அபகரிக்கக்கூடாது. அவங்கள பொய் சொல்லி ரட்சிப்புகளை நடத்தக்கூடாது. இந்த மாதிரி காரியங்களெல்லாம் நம்ம செய்ய